ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த பைரவியால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கலானே பிரச்சனை இழுத்துக்கிட்டு தான் வந்திருப்பா அப்படின்றத நம்முடைய இலக்கிய கெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அவருடைய ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆணவமாக திமிராக இந்த எஸ்எஸ்கே கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், இனிமேல் என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைரவி, இதுக்கு மேலே தான் உனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இலக்கிய அப்படியே போனதும் அப்படியே எந்திரிச்சு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க. நம்ம இலக்கிய எழுந்து நின்றதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய நீ எதுக்கு என் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய பைரவி கேட்கவும், நான் உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபோன் தான் பேசிட்டு இருந்தீங்க, பேசுங்க அப்படின்ற சொன்னது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத போடி அப்படின்றாங்க பைரவி. எனக்கு ஒரு வேலை இருக்குது உன் வீட்டில், அதை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், ஏன்னா நீ தான் வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய பைரவி கையில் மொபைலை வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கியா தான் பேசுகிறாங்கன்னு தெரியாத, உன்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு வேலை இருக்கா, அந்த வீட்டில் ரேவதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளை எனக்கு கடத்துறதுக்கு உதவி பண்ணு பைரவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம இலக்கிய கேட்டுடுறாங்க. நான் நினச்சினா உன்னுடைய வாழ்க்கையே இல்லாத பண்ணுறவன் நீ என்னடா இங்கே உதவி இவங்க கிட்ட கேட்டு இருக்க, இவங்களே என்னுடைய தயவுகள் தான் இருக்காங்க, மரியாதை சொல்கிற போட வச்சிரு, இல்லைனா உன்னை இடம் தெரியாத அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய சொல்கிறாங்க. அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கை கண்டது வாய் கட்டாது போச்சுன்ற மாதிரி நம்ம பைரி கையில் பேசலான்னு நினச்ச விஷயத்த இந்த இலக்கிய கேட்டுட்டாரு. பைரி மறுபடியும் இந்த இலக்கிய கிட்ட சிக்கிட்டாலாம் என்னன்னு தெரியல, இல்லை பின்னாடி கண்டிப்பாக எஸ்எஸ்கேக்கு எஸ்எஸ்கே பைரிக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பைரியோட என்ன நிலவுன்னு பார்த்தீங்கன்னா, நீ கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணியிருக்கா, மறுபடியும் அந்த எஸ்எஸ்கே கூட கூட்டணி சேர்ந்து இருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு கூட உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா, இந்த பார் உன் கையில் அந்த வீடியோ இருக்குன்ட்டு ரொம்ப ஆடாத, அந்த வீடியோ மட்டும் இல்லைனா நேருக்கு நேராக மோதி பார்த்தா கண்டிப்பாக இந்த பைரவி தான் ஜெயிப்பா, நீ சின்ன புலத்தனமாக வீடியோ வச்சு என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய கிட்ட பைரவி சொல்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும் மேடம், இந்த சின்ன புள்ள கையில் நீங்கள் அப்படியே ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த எஸ்எஸ்கேவோட குடுமையுமே என்கிட்ட இருக்கு, அவன் என்னை தொடணும்னு நினச்சானவே அவன் என்ன ஆவான்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே தான் உங்களுக்கும் இந்த வீட்டில் ஏதாவது குழப்பம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த வீட்டில் மறுபடியும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல உங்களை நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகவே சொல்ல, சேலஞ்சில் தோற்ற விரக்தியில் நீங்களே வீட்டை விட்டு போயிட்டு இப்போ ஏதோ கார்த்தியை நல்லவங்க மாதிரி காப்பாற்றுற மாதிரியே மறுபடியும் கார்த்தியை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன்ல போடுங்க, அப்படின்னா ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்